வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. இன்னைக்கு நாம சென்னையில் இருக்கக்கூடிய போரூர்ல நம்மளுடைய விளக்கு கடையில மடப்பள்ளி செக்ஷன்ல தான் இருக்கிறோம். மடப்பள்ளி செக்ஷன் பொதுவா வர்றவங்க எல்லாம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு டைமா இருக்கும். ஏன்னா இந்த செக்ஷன்ல நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் இருக்கும். பூஜை ரூம்ல வைக்கக்கூடிய சின்ன சின்ன தட்டு, பஞ்ச பாத்திரம், உத்ராணி, இந்த மாதிரி பூஜை பொருளும் இந்த ரூம்ல நிறைய வச்சிருப்போம். விக்கிரகங்கள் இதெல்லாம் இல்லாம தாம்பாளத்தட்டு, டிஃபன் பாக்ஸு, அடுக்கு டப்பா அப்படி நிறையவே இருக்கும். இந்த மடப்பள்ளிக்கு புது வரவா ஒரிஜினல் கேரளா பாயச உருளி வந்திருக்கு. கேரளால இருந்து இப்ப நிறையவே ப்ராடக்டை நம்மளுடைய விளக்கு கடைக்கு வர வைக்கிறோம். அதுல ஒன்னான நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, பாயச உருளி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வெங்கலத்துல இருக்கக்கூடிய பாயச உருளி இப்ப நம்மளுடைய விளக்கு கடையில 3 சைஸ்ல இருக்கு. இந்த சவுண்டு கேட்டாலே தெரியும் அது எவ்வளோ பியூரான வெங்கலம் அப்படின்னுட்டு. ரொம்ப அழகா இருக்கு. பாயச உருளி பொதுவாகவே இந்த கேரளால ட்ரெடிஷ்னலா இதுலதான் பாயசம் காய்ச்சுவாங்க. ஸோ அப்படி உருளி இப்போ 3 சைஸ்ல இருக்கு. என்னென்ன சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9 இன்ச்சு டயால, அதுக்கப்புறம் 12 இன்ச்சு டயால, அதுக்கப்புறம் 15 இன்ச்சு, அதாவது 1.25 அடி அந்த டயால இருக்கு. நல்லா அகலமா நிறைய பால் விட்டு நம்ம பாயசம் பண்ணலாம். ரொம்பவே அழகா இருக்கு. இது மட்டும் இல்ல, கடாய், சாஸ்பேன் இது எல்லாமே வந்திருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது பால் காய்ச்சுற பாத்திரம். அவ்வளோ அழகா இருக்கு. பால், டீ எல்லாம் போடுற மாதிரி ட்ரெடிஷ்னலா நம்ம பாட்டி எல்லாம் கூட இதில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெங்கலத்துல ஹெவியா இருக்கும், நல்ல வெயிட்டு. அதனால ஒன்ஸ் பாத்திரம் சூடாயிடுச்சுன்னா சீக்கிரமா சமைக்கிற மாதிரி, பாலெல்லாம் சீக்கிரமா கொதிச்சிடும். நம்ம சிம்ல வச்சாலே போதும், சீக்கிரமா நம்மளுக்கு நல்லா காய்ச்சி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் காய்ச்சிற பாத்திரம் தான் பார்க்குறோம். கைப்பிடியோட இருக்கிறதுனால தூக்குறது எல்லாமே ஈஸியா இருக்கும். இதுலேயுமே 3 சைஸ் இப்போ நம்மளுடைய விளக்கடையில இருக்கு. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வெங்கல கடாய். குழம்பு வைக்கிறதுக்கா இருக்கட்டும், சமைக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலா அழகா இருக்கக்கூடிய கடாய். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வடை சுடுறதுக்கு, நம்ம ஊர் பக்கத்தில் இதை வடைச்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது வடை சுடுறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. குழம்புமே வைக்கலாம் தாராளமாக. இது வெங்கலத்தில் இருக்கிறதுனால நல்லா ஹெவியாகவும் இருக்குது. இதில் 4 சைஸ் இருக்குது. இதுவே நல்ல சின்னதே அவ்வளோ ஆழமாக இருக்கிறதுனால நம்ம நிறையவே வைக்க முடியும். அதுக்கு அடுத்து ஒரு சைஸு இருக்கிறதுலே பெரிய சைஸ் அப்படின்னா இந்த சைஸ் சொல்லலாம். இவ்வளோ பெரிய சட்டி பாருங்க. ஒரு 5-6 பேருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஈஸியா. சிம்ல வச்சுட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெய் மிதக்க மிதக்க சமைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள் ரொம்பவே பிடிக்கும். அது சமைக்கிறதுக்கும் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சமைக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். பணியார சட்டி, பணியாரம், கார பணியாரம், இனிப்பு பணியாரம்னு இப்போ அத்தனை வெரைட்டி இருக்குது. எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு அந்த காலத்து ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். அதை சுடுறதுக்கு அவ்வளோ அழகாக வெங்கலத்திலேயே பணியார சட்டி ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயுமே 3 சைஸ் இருக்குது. 6 குழி, 9 குழி, 11 குழின்னு பெருசு பெருசாக நம்ம ஒரே டைம்ல, நிறைய பெரிய வீடுனா பெரிய சட்டியாவே வாங்கிக்கலாம். நிறைய ஒரே டைம்ல ஊத்திக்க முடியும். இது எல்லாமே சமைக்கிறதுக்கு ஒன்ஸ் இதுல பழகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் பிடிக்குது. அதனாலதான் தேடி தேடி வாங்கவும் செய்யறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பணியார் சட்டி இப்ப நம்ம விளக்கு கடையிலையுமே இருக்கு. வெங்கலத்துல இருக்கக்கூடிய தோசை கல்லு தான் பாக்குறோம். தோசை ஊத்துறதுக்கு வெங்கலத்துல அவ்வளோ அழகா வந்திருக்கு. அது மாதிரி சப்பாத்தி தனியாக சுடுறதுக்கும், சப்பாத்தி சுடுறதுக்குனே தனியாக ஹேண்டிலோட சப்பாத்தி கல்லும் வந்திருக்கு. இது ரெண்டுமே ட்ரெடிஷ்னலாக சமைக்கணும், எனக்கு என் வீடை கிச்சனை ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறவங்க தேடி வாங்குறாங்க. தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரியாணி வைக்கிற பாத்திரம்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ள கலாய் பூசி கொடுத்துருக்காங்க. பிரியாணின்னு இல்லை, நம்ம சாதம், குழம்பு எது வேணாலும் இதில் எடுத்து வைக்க முடியும். ஏன்னா இதில் கலாய் பூசி இருக்கிறதுனால இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மூடியுமே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தூக்குற மாதிரி கைப்பிடியுமே கொடுத்துருக்காங்க. இதில் 3 சைஸ் இருக்குது. அவ்வளோ அழகாக ட்ரெடிஷ்னலாக இதை பாத்திரம் பார்த்த உடனே ஆசையாக இருக்குது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி 3 சைஸில் இருக்குது.
நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது நம்ம ஒரு ஒரு கெட் டுகெதர் வீட்டில் ஒரு சின்ன விருந்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பாத்திரங்கள்ல எடுத்து வைக்கும்போது அதோட அழகு தனி தான், அதோட லுக்கே தனி தான். இன்னொன்று இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் ஒன்ஸ் சூடு ஆயிடுச்சு அப்படின்னா எரிபொருள் மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்ல வச்சு சமைச்சாலே போதும், இந்த பாத்திர சூடே அந்த பொருளை வேக வச்சிரும் அப்படின்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட பொருள் இது நல்லா ஹெவியாகவும் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரியாணி ஹண்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா ஹெவியாவுமே இருக்கு. இந்த ஹாமர்டு அப்படின்னு சொல்றதே வந்து ஹெவியா இருக்கிறதுல தான் கொடுக்க முடியும். இது பார்க்கவே அவ்வளோ அழகா 3 சைஸ்ல வந்திருக்கு. இது வரைக்கும் நாம பார்த்தது வந்து நம்மளுடைய மடப்பள்ளியில இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் பார்த்தோம். இது அத்தனையுமே காஞ்சிபுரம் பிரான்ச்லேயும் இருக்கு. காஞ்சிபுரம் பிரான்ச்ல நீங்க இன்னும் ஈஸியாவே பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே போரூர்ல கிடைக்கக்கூடிய அத்தனையுமே காஞ்சிபுரத்துலேயுமே கிடைக்கும். எல்லாம் இங்கேருந்து தான் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கு, போரூர்ல தான் எல்லா ஜாமானும் கிடைக்குமா அப்படின்னுட்டு. அப்படிலாம் இல்லை, காஞ்சிபுரத்துலேயுமே எல்லா பொருட்களுமே இருக்கு. இந்த மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய சமையல் ஜாமான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமிடியேட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது நம்மளுடைய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் இது ஒரு ஃபோட்டோவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கடைக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும், ரேட்டு டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க. இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நிறைய புது புது பொருட்களோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.